ஹாய். நான் வந்து ரிலீஜியஸ் கிடையாது. ஆனா சர்ச் போவேன். ஏன்னா, நான் சர்ச் போனா வீட்ல அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ, அவங்களுக்காக நான் சர்ச் போகிற பழக்கம் இருக்கு எனக்கு. ஒன் ஃபைன் சண்டே நான் மார்னிங் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு போகல. ஈவினிங் கம்பல் பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் போனேன். போகிற வழியில் ஒரு லேடி என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சர்ச்சுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓகே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் லிஃப்ட் கொடுத்தேன். லிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே போகும்போது எங்கே ட்ராப் பண்ணும்போது அவங்க ரைட் சைடு நான் போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் சர்ச் லெஃப்ட் சைடு இருந்துச்சு. சரிம்மா ரைட் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி ரைட் சைடு திரும்பினேன். அப்போ ஷேர் ஆட்டோலாம் போயிட்டு இருந்துச்சு. ஷேர் ஆட்டோ இருக்குது, ஏறிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல தம்பி, நீ என்னை இறக்கி விட்டு போனால் நடந்து போயிடுறேன்னு சொன்னாங்க. ஏன்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட பைசா இல்லை, நான் வேலை முடிச்சுட்டு வரேன், இன்றைக்கி சம்பளம் நாள், பட் ஆனால் என் ஓனர் எனக்கு காசு கொடுக்கல. இப்போமே என்கிட்ட இருக்கும் பைசா, இன்றைக்கி நான் அதை நம்பி வந்தேன், பைசா இல்லை, அதான் நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா இறக்கி விட மனசு வரல. அவங்க ஏஜ்டு தான். சரி எங்கம்மா இருக்குன்னு சொன்னேன். இப்படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. போகிறோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க விட்டுட்டேன். அவங்களும் 2-3 தடவை பரவாயில்லப்பான்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லி விட்டேன். அப்புறம் அவங்க வீட்டில் போய் விட்டேன். ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு சின்ன குடிசை வீடு தான். விட்டுட்டு வாப்பா காஃபி குடிக்க வாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். கிட்ட வந்து என் தலையில் கை வச்சுட்டு என்னை ப்ளெஸ் பண்ணாங்க லிட்ரலாக. நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அப்படியே வண்டியில் உட்காந்துட்ருக்கிறேன். அப்படியே நான் வண்டியில் உட்காரும்போது அவங்க 2 தலையும் என் கையில் வச்சுட்டாங்க. அவங்க அப்படியே ஐ ஃபீல் குட். ஓகேங்களா, நான் எதுவும் சொல்ல. ஓகே நெக்ஸ்ட் டைம்லாம் வெளியே வரும்போது கையில் பைசாவோட வாங்க, ஏன்னா அது நான் ஈவினிங் ஒரு 6:30 7க்கு இருக்கும். இந்த லேட் நைட்டில் இது மாதிரி வராதிங்க, வயசானவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆப்வியஸாக சர்ச் போக முடியல. நான் பார்த்தேன், சரி இனிமேல் எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது அம்மா கேட்டாங்க, என்னடா டக்குன்னு அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் சர்ச் போகலான்னு இருந்தேன், ஆனால் இது மாதிரி ஒருத்தங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு நான் எங்கள் அம்மாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஆக்சுவலி என்ன மீன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, எங்கள் அம்மா வந்து இது சொல்லிடலாம், ஏன்னா நான் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணேன் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது புரியல. கடைசி வரைக்கும் நீ சர்ச் போகலன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒருத்தங்களை ட்ராப் பண்ண அப்புறமா நான் சர்ச் போக வேண்டியது தானே, நீ எதுக்கு வந்தேன், அவங்க இல்லைன்னா வேற ஒருத்தவங்க ட்ராப் பண்ணியிருப்பாங்க, நீ சர்ச்சுக்கு போக வேண்டியது தானே, ஏதாவது ரீசன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அதிலே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. அவங்க இது மாதிரி ப்ளெஸ் பண்ணாங்க, ஒருத்தவங்க பரவாயில்லடா பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் கிடச்சிருக்கு சூப்பரான்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போனேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எப்படி சொல்கிறதுனா, எப்படி எனக்கு வந்து அந்த டைமில் சர்ச் போகிறதோட அந்த லேடியை விடுறது வந்து கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. நான் அதை பண்ணேன். சரிங்களா. பட் எங்கள் அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, சர்ச் போகாத தப்பு மாதிரி தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நான் அவங்களுக்கு அது புரிய வச்சேன், ஆனால் அவங்க புரியல. அதால் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நம்மளுக்கு சில விஷயம் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நம்ம பண்ணுறோம் கரெக்டு, அதை நம்ம பிடிச்சவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அதை புரிய வச்சு அவங்க புரியலன்னா அவங்க நம்மளை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ட். அதால் எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அது எனக்கு நல்லதுன்னு நினச்சி அவங்க பேசுகிறாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி நம்ம பண்ணுற ஆக்ஷன் நல்லதுன்னு தெரிஞ்சு அதை இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சி அது ஃபெயிலாக போனால் அவங்க நம்மளை ஆப்போனண்ட் வந்து நம்மளை புரிஞ்சிக்கலை அப்படின்னு நம்ம அதை எடுக்கக்கூடாது. எனக்கு அது தோணுச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ண. ஓகே பார்க்கலாம்.